ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். சாந்தி வெண்பாட்ட பேசுகிறாங்க. நான் உங்கள் வீட்டு வேலைக்காரி தான். நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணால் உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். நானும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் நல்லது கெட்டதில் எனக்கும் பங்கு இருக்குது அப்படின்ற உரிமையில் தாம்மா சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மா சொல்கிறதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா, அவங்க சொல்கிறதுல நியாயம் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க சாந்தி. பாரதி சாருக்கு உங்கள் மேலே கொஞ்சம் கூட அக்கறையே இல்லைம்மா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரலை, கோர்ட்டுக்கு வரலை, ஏன் இன்றைக்கி நீங்கள் அந்த கேஸ்லேருந்து வெளியில் வந்துட்டீங்க, வீட்டில் வந்து கூட உங்களை பார்க்க வரலையேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கண்ணம்மா அவருக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படின்றதுக்காக தானே அவர் பிரிஞ்சிருக்கிறாரு. ஆனால் 2 பேரும் ஒரே ஹாஸ்பிட்டலில் தானேம்மா வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி அவார்டு வாங்கிட்டு அந்த 2 குழந்தைகளுக்கும் தானே அவர் கொடுத்தாரு. அதெல்லாம் பார்க்கவே சகிக்கலம்மா. நான் சொல்கிறத கேளுங்கம்மா, அம்மா சொல்கிற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கோங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சாந்தி பேசுகிறத கேட்ட உடனே வெண்பா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. வெண்பா சொல்கிறாங்க, பாரதியை நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியாது சாந்தி. காலேஜ் படிக்கிற காலத்துலேருந்து அவனா எனக்கு உயிர். அவனை தாண்டி வேறு எதுவும் என்னால் யோசிச்சே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்படி பிடிச்சதை அடைஞ்சே தீரணும்னு வெறித்தனமாக இருக்கிறேன் அப்படின்னா இதில் என்னோட தப்பு மட்டும் கிடையாது, எங்கள் அம்மாவோட பங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன வயசில் கூட நான் எதுலேயுமே ஏமாறக்கூடாதுன்னு எங்கள் அம்மா நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன சின்ன விஷயத்துலலாம் என்னோடய ஆசையை நிறைவேற்றி வச்சாங்க. ஆனால் வாழ்க்கையில் கல்யாணம்னு வரும்போது அதுக்கு மட்டும் எனக்கு எதிராக நிற்கிறாங்களே, அது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. நான் பாரதி மேலே வெறித்தனமான காதல் வச்சுருக்கேன், அது அவனுக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லி அழுறாங்க வெண்பா. சாந்தி இப்போ அங்கேருந்து போயிடுறாங்க. வெண்பா மனசில் நினைக்கிறாங்க, ஒன்று நீ எனக்கு கிடைக்கணும், இல்லை அப்படின்னா நீ வேறு யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்ணம்மாவோட கேபினுக்கு இப்போ ஒரு நர்ஸ் வராங்க. அங்கே வெயிட்டிங் ஹாலில் 2 குழந்தைங்க உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறாங்களே, அதில் லக்ஷ்மி உங்களோட பொண்ணா மேடம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. சரியான வாயாடி மேடம், அவட்ட பேச்சு கொடுத்தா பெரியவங்க மாதிரி பேசிகிட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இன்னொரு பொண்ணு இருக்கிறாளே மேடம், அது யார் அப்படின்னு கேட்குறாங்க. விக்ரம் சாரோட ஃப்ரெண்டு சௌந்தர்யா, அவங்களோட பேத்தி அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. ஓ, பாரதி சாரோட பொண்ணா மேடம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமான்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. பாரதி சார் சூப்பரில் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி பொண்டாட்டியை கொடுமைப்படுத்தின ஹஸ்பண்டை போலீஸில் பிடிச்சி கொடுத்தார்ல மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. தாலி கட்டின பொண்டாட்டியை மதிக்கணும், எக்காரணத்தை கொண்டு பொண்டாட்டி மேலே சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு அவளோட புருஷன்கிட்ட பேசினார்ல மேடம், சான்ஸே இல்லை மேடம், அவர் ரொம்ப நல்லவர் மேடம் பாரதி சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் எல்லார்ட்டையும் ரொம்ப தன்மையாக கரிசனமாக நடந்துக்கிறாரு மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மேடம், பாரதி சார் பற்றி நான் பேசிகிட்டே இருக்கிறேன், நீங்கள் அமைதியாகவே இருக்கிறீங்க, நான் அவரை பற்றி சொல்கிறதுல உங்களுக்கு உடன்பாடு இல்லையா மேடம் அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி பாரதி சார் ரொம்ப நல்லவர் தான். நிறைய பேருக்கு இலவசமாக ஆப்ரேஷன் பண்ணி வச்சுருக்கிறாரு, நிறைய குழந்தைகளை அவரோட செலவுலேயே படிக்க வைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. அதனால தானே அவருக்கு மனிதநேய மருத்துவர்னு அவார்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட குழந்தைய படிக்க வைக்கிறதும் பாரதி சார் தான் அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. கண்ணம்மா மனசில் நினைக்கிறாங்க, பாரதியை பற்றி இன்றைக்கி நீங்கள் அந்த பொண்ணுகிட்டையும் அவளோட புருஷன்ட்டையும் பேசின விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களை நினச்சி எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஏன் விஷயத்தில் மட்டும் 10 வருஷம் ஆகியும் ஏன் உங்களுக்கு அந்த சந்தேகம் மட்டும் போகவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. சௌந்தர்யா, கண்ணம்மா, ஹேமா, லக்ஷ்மி 4 பேரும் இப்போது கேன்டீனுக்கு சாப்பிட்றதுக்கு வராங்க. ஹேமா சொல்கிறாங்க, டேடியும் நம்ம கூட இருந்தால் நல்லாயிருக்கும் தோணுது பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன்னோட டேடியும் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் வேலை பார்க்குறாரு அப்படின்னு சௌந்தர்யா சொன்னதை கேட்ட உடனே ஹேமாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. இனிமே அப்பாவும் சமையல் அம்மாவும் ஒன்றா இருக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹேமா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரே ஹாஸ்பிட்டலில் ஒன்றா ஒர்க் பண்ண போகிறாங்களா அப்படின்னு ஹேமா கேட்குறாங்க. சௌந்தர்யா சொல்கிறாங்க, ஆமாம் ஹேமா, உன்னோட அப்பாவும் சமையல் அம்மாவும் இனிமேல் ஒன்றா தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேமா, லக்ஷ்மி 2 பேரும் இப்போ பாரதியை கூப்பிட்றதுக்காக போகிறாங்க. ஹேமா, லக்ஷ்மி 2 பேரையும் பார்த்து பாரதி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. லக்ஷ்மி பாரதிகிட்ட சொல்கிறாங்க, என்னோட அம்மா இங்கே தானே ஒர்க் பண்ணுறாங்க, அதனால ஸ்கூல் முடிஞ்ச உடனே இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் இங்கேயே படிச்சுட்டு ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு அம்மா வீட்டுக்கு போகும்போது அம்மா கூடயே சேர்ந்து நானும் போயிடுவேன் அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. ஹேமாவும் சொல்கிறாங்க, நானும் ஸ்கூல் முடிஞ்சு நேராக இங்கே வந்து சமையலம்மா கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதி சொல்கிறாரு, இதென்ன புதுசாக இங்கே வந்து படிக்கிறேன்னு சொல்கிறேன், இது ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்கிறாரு. ஹேமா சொல்கிறாங்க, நாங்கள் விக்ரம் தாத்தாட்டே பேசி சம்மதிக்க வச்சுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டியும் சமையலம்மாவும் கேன்டீனில் இருக்கிறாங்க, நீங்கள் சாப்பிட வாங்க டேடி அப்படின்னு கூப்பிட்றாங்க ஹேமா. ஆரத்தி, நான் வரல, நீங்கள் போய் சாப்பிடுங்க, எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஹேமாவும் லக்ஷ்மியும் கம்பல் பண்ணி பாரதி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. சௌந்தர்யா இப்போ பாரதியை பார்த்ததும் சொல்கிறாங்க, உனக்கு பிடிச்ச எல்லா ஐட்டமும் இருக்குடா, வந்து சாப்பிடுடா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாரதிட்ட ஒருத்தர் சொல்லிட்டு போகிறாரு, உங்களை பார்க்குறதுக்கு பேஷண்ட் வந்திருக்கிறாங்க, 1/2 hour முன்னாடி வர வேண்டியவங்க லேட்டாக வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
சரி வெயிட் பண்ண சொல்லுங்கள், நான் வந்துடுறேன் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. சாப்பிட்டு போங்க டேடி அப்படின்னு ஹேமா சொல்கிறாங்க. பேஷண்ட் வந்திருக்கிறாங்கம்மா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. உங்கள் ஃபோனையாவது கொடுத்துட்டு போங்க டேடி அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா. இப்போ பாரதி அவரோட ஃபோனை ஹேமாட்ட கொடுத்துட்டு போகிறாரு. கண்ணுக்கிட்ட வச்சுலாம் பார்க்கக்கூடாது, சீக்கிரமாக அப்பாட்ட வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு பாரதி. என்ன ஐட்டம்ஸ்லாம் போட்டிருக்காங்கன்னு நான் பார்த்து ஆர்டர் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு லட்சுமியும் கூட்டிகிட்டு போகிறாங்க சௌந்தர்யா. வெண்பா இப்போது பாரதியோட மொபைலுக்கு கால் பண்ணுறாங்க. ஹேமா கையில் ஃபோன் இருக்குது. இந்த வெண்பா எதுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்குது? எங்கள் டேடியை கொஞ்சம் நேரம் கூட சும்மா இருக்க விடாதா? இது ஃபோன் எடுத்தாலே டேடி ரொம்ப இரிட்டேட் ஆகுறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்போல்லாம் டேடி சந்தோஷமாக இருக்கிறாரோ அப்போல்லாம் ஃபோன் பண்ணிடுறாங்க இவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஹேமா. கண்ணம்மா ஃபோன் அட்டன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹேமா சொல்கிறாங்க, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா சமையலம்மா? இந்த வெண்பா ஆண்டி டேடிக்கு ஃபோன் பண்ணி எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க. இனிமேல் டேடிக்கு நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுங்க சமையலம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹேமா இப்போ இந்த ஃபோனை கண்ணம்மா கையில் கொடுத்துட்றாங்க. பேசிட்டா போச்சு அப்படின்னு கண்ணம்மா அந்த ஃபோனை வாங்குறாங்க. லக்ஷ்மி இப்போது ஹேமாவை கூப்பிடுறாங்க. அதனால ஹேமா அங்கே போயிடுறாங்க. வெண்பா இப்போது வீடியோ கால் பண்ணுறாங்க. கண்ணம்மா ஃபோன் அட்டன் பண்ணி ஹாய்ன்னு சொல்கிறாங்க. கண்ணம்மாவை பார்த்த உடனே வெண்பா ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. இன்றைக்கி எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.